திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி 10 பேருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விருது வழங்கி பெருமைப்படுத்துகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி 10 பேருக்கு விருது வழங்கப்பட்டு வருகிறது. ஜி.ஆர். ரவீந்திரநாத்திற்கு திருவிக விருது வழங்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டுக்கான முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் விருது கோவையைச் சேர்ந்த திரு வே.மு. புதியவர்ப்பன் அவர்கள் பெறுகிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், 10 பேருக்கு விருது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? யார் யாருக்கு விருது வழங்கப்படுகிறது? பூங்குழலி, திருவள்ளுவர் தினத்தன்று தமிழக அரசு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 10 பேருக்கு விருதுகளை தலைமைச் செயலகத்தில் வழங்கி வருகிறார். தமிழ் மொழிக்கும் சமூக பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. திருவள்ளுவர் விருது புலவர் பணிக்கராமு, பேரறிஞர் அண்ணா விருது எல். கணேசன், மகாகவி பாரதியார் விருது கவிஞர் கபிலன், அதே போன்று பாவேந்தர் பாரதிதாசன் விருது பேரொலி பொன் செல்வ கணபதி, தமிழ் தென்றல் திருவிக விருது ஜி.ஆர். ரவீந்திரநாத் மருத்துவர், அதே போன்று விஸ்வநாதன் விருது புதியவர்பன், தந்தை பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரன் உள்ளிட்டவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று அம்பேத்கர் விருது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், கலைஞர் விருது முத்து வவாசி உள்ளிட்ட இந்த 10 பேருக்கு விருது வழங்கி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கௌரவப்படுத்தி வருகிறார். விருது வழங்குவது மட்டுமில்லாமல் ஒவ்வொருவருக்கும் 2 லட்சம் ரூபாயும் அதே போன்று தங்கப் பதக்கம் வழங்கி அவர்கள் செய்திருக்கக்கூடிய பணியை சிறப்பிக்கக்கூடிய வகையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் விருதுகளை வழங்கி வருகிறார். இந்த நிகழ்வில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் சாமிநாதன் உள்ளிட்டவர்களும் அதே போன்று தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட அதிகாரிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்று இருக்கிறார்கள். விருது பெறுவோருக்கு 2 லட்சம் ரூபாயோடு பதக்கமும் வழங்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.